ஸ்ரேயஸ் வரேன். இப்போ வந்து நம்ம யார் யாரெல்லாம் பேசியிருக்கோம்னு பாருங்க கேப்டனா இருக்கப்போ. ஒரு கப் அடிச்ச கேப்டன் கூட நம்ம பெருசா பேசியிருப்போம். தோனியை பேசுவோம், ரோஹித் சர்மாவை பேசுவோம், ஷேன் வார்னை பேசுவோம், டெக்கன் சார்ஜர்ஸ்க்காக அடிச்சு கொடுத்த கில்கிறிஸ்ட பேசுவோம். டேவிட் வார்னர் ஒரு கப் தான் அடிச்சு கொடுத்துருக்கு. டேவிட் வார்னர் பெரிய கேப்டன் பேசியிருக்கோம். அடுத்து ஹர்திக் பாண்டியா ஒரு கப் அடிச்சு கொடுத்தாரு, ஒரு ஃபைனல்ஸ் கூட்டு வந்தாரு. ஹர்திக் பாண்டியா தான் அடுத்து இந்தியன் கேப்டன். அவர் என்னமா கேப்டன் பண்றாரு? மும்பை மேனேஜ்மெண்ட் அவரை தூக்கி கேப்டன்சி கொடுக்குறாங்க அவருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் இதான் பண்ணியிருக்காரு. அவரு டிசி வந்து பிளே ஆஃப்ஸ்க்கே வராம இருந்த டீம் பிளே ஆஃப்ஸ் கூட்டு வந்தாரு, ஃபைனல்ஸ் கூட்டு வந்தாரு. இப்ப திருப்பி கேகேஆர் ஃபைனல்ஸ்க்கு கூட்டு வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனாலும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு அந்த லைம் லைட் கிடைக்கிறது கிடையாது. மேபி நிறைய பிக் நேம்ஸ் இருக்கிறதால அண்ட் ஒரு சிலர் ரொம்ப பெரிய நேம்ஸ், சச்சின், விராட் கோலி, தோனி, கம்பீர், யுவராஜ் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்கலி அவங்க மேல போயிடும். ஸோ அதனால அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள பெருசா நம்மளால பார்க்க முடியாது, அவங்க பண்ண தெரியாது. ஏன்னா அவரோட பவுலிங் ரொட்டேஷன் இன்னைக்கு மேட்ச்ல கூட எடுத்துக்கோங்க. அவர் கரெக்டா விக்கெட் தேவையான டைம்ல ரஸ்ல கூட்டு வராரு, விக்கெட் எடுக்கிறாரு ரஸ்ல. அந்த பவுலிங் ரொட்டேஷன், ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் அது ரொம்ப டாப் நாச்சா இருக்கு. இஷான் கிஷனையும் ஸ்ரேயஸ் ஐயரும் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க இந்தியா. அப்படி இருக்க ஒரு நிலைமையில வந்து நம்ம பார்த்திருக்கோம் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல எடுக்கல அப்படிங்கிறப்போ அந்த டிசப்பாயின்மெண்ட் எப்படி இருந்தது கேஎல் ராகுலுக்குன்னு சொல்லி. இங்கிருந்து அவ்வளவுதான், டோர்னமெண்ட்டே போயிருச்சு அவங்களோடது. ஆனா அதே மாதிரி பொசிஷன்ல இருந்த ஸ்ரேயஸ் ஐயர் இந்தியாவுக்கு ஆடல. இப்போதைக்கு எனக்கு கொடுத்திருக்க ரோல் இது, எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதை நான் கரெக்டா பண்றேன், நான் போற வழியில போனா வர வேண்டியது தானா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அண்ட் நல்ல ஸ்கில்.